சினிமா செய்திகள் பாக்குறது இல்ல. யாருங்க பொறுப்பான மக்கள் தேர்ந்தெடுத்து முதல்வர் வராரு, அந்த அறிவு கூட இல்ல அந்த ஆளுக்கு. உதயநிதி தான் பொறாம வந்துச்சுல விஜய் அரசியலுக்கு வந்ததும். அவர் பயம் வந்ததுனால தான் அவர் அப்படி பேசுறாரு. டிவிகே மாநாடு ஒன்று பார்த்தீங்க, அதுல வந்து எப்படி இருந்தது, எப்படி மாசா பண்ணியிருந்தாங்க. டிஎம்கே ஒன்று நடத்துனாங்க, தெருக்கூத்துல இது பண்ற மாதிரி இருந்தது. இவர் இதே மாதிரி மாநாடு நடத்த சொல்லுங்க, 10 பேர் இருக்க மாட்டாங்க, சேர்லாம் காலியா இருக்கும். தலைவர் மாநாடு பார்த்தல, வெளில இருக்கும் கூட்டம், வரவே முடியாது யாருமே. தளபதி தான் அங்க எல்லாரும். திரண்டிருக்கும் திராவிட பட்டாளமே, தோத்துட்டாரா 10 வருஷம் கழிச்சு வந்தாலும் அவர் ஃபீல்டில் வந்து நின்று பேசுவாங்க. தளபதி எனக்கு தளபதி தான், அன்றும் தளபதி இன்றும் தளபதி, எப்போதும் தளபதி தான் சொல்லிட்டா. ஒரு மாற்றம் வேணும், கன்ஃபார்ம் ஒரு மாற்றம் வேணும். அது தளபதியா இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். குடும்பம் எதுக்கு நான் குடும்ப அரசியல்? இப்ப அவங்க இருந்தாங்கன்னா வண்டியில தலைமுறை அவங்களே காசு சம்பாதிச்சுனே வருவாங்க. காசு சம்பாதிக்க அரசியல் கிடையாது, மக்களை பார்க்கறது அரசியல். உதயநிதியோட பதில் சரியான பதில் தான். குடும்ப அரசியல்னு எப்படி சொல்றாரு? திமுகவோட நடக்கிறத பத்தி விஜய் கண்ணா வந்திருக்கு. ஒரு குடும்பத்தை 4 பேர் இருக்கிற குடும்பத்தையே எங்களாலெல்லாம் மேனேஜ் பண்ண முடியல. ஒரு எம்எல்ஏவாக இருக்கிறதையும் பார்க்குறாரு, அமைச்சரையும் பார்க்குறாரு, விளையாட்டுத்துறையும் பார்க்குறாரு, உதவி முதலமைச்சர் அதையும் பார்க்குறாரு. இதெல்லாம் சிறப்பு தகுதி தானே சார்? அது எப்படி நான் சொல்கிறது, 2 பேருமே எனக்கு பிடிக்காது. விஜய் அவர்கள் வந்து அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் வந்து பேசினாரு. அதை பற்றி உதயநிதி கிட்ட கேட்கும்போது என்ன சொன்னாருன்னா, நான் சினிமா சீரியல்லாம் பார்க்க மாட்டேன், எனக்கு நிறைய வேலை வெட்டி இருக்கு, நான் போறேன்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டாரு. அது நீங்க எப்படி பாக்குறீங்க ப்ரோ? அவருக்கு என்ன தோணுதோ அதை பேசுறாரு ப்ரோ. ஆனா தளபதி வந்து ஒன்னு ஸ்போர்ட்டிவா பேசுறாரு, இன்னொன்னு தெளிவா பேசுறாரு. கன்ஃபார்ம் தளபதி தான் நெக்ஸ்ட். ஓகே, அவர் சினிமால இருந்து வந்ததுனால எல்லாருமே வந்து சினிமா செய்தி பார்க்க மாட்டேன்னு சொல்றாரு. அப்படின்னு பார்த்தா உதயநிதி சினிமால இருந்து ஆமா இல்லையா ப்ரோ? ஆனா அவருக்கு இந்த இப்போ மீட்டிங் கூட நடத்துனாங்க ப்ரோ, டிஎம்கே மீட்டிங் ஒன்று நடத்துனாங்க. எங்க டிவிகே மாநாடு ஒன்று பார்த்தீங்க, அதுல வந்து எப்படி இருந்தது, எப்படி மாசா பண்ணியிருந்தாங்க. டிஎம்கே ஒன்று நடத்துனாங்க, தெருக்கூத்துல இது பண்ற மாதிரி இருந்தது. அதுக்கு அப்போ அதை பத்தி என்ன ப்ரோ பேசுறது? இன்னும் டெக்னிக்கலாக கூட அவர் பதில் சொல்லியிருக்கலாம். அந்த பதில் சொல்றதால விஜய்க்கு எந்த இதுவும் கிடையாது. சரியான பதில் தான். உதயநிதியோட பதில் சரியான பதில் தான். அவரே சினி ஃபீல்டுலேருந்து ஒதுங்கி எம்எல்ஏவா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் அமைச்சராக வந்து அமைச்சர் துறையும் பார்க்குறாரு. அது இல்லாமல் முதலமைச்சருக்கு உதவியாகவும் இருக்கிறாரு. 3 நாளாக 4 நாளாக அவர் சுற்றிக்கிட்டு தான் இருக்கிறாரு தண்ணி மழை பெஞ்ச இடத்துல. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, நான் பார்த்துருவேன்ட்டேன், நீ பாருப்பான்னு சொல்லலாம். அப்படி செய்யலையே. துணை முதலமைச்சராக இருந்தால் நேரடியாக எல்லா இடத்துலையும் இறங்கி பார்த்தாருல்ல. தண்ணியிலலாம் இறங்கி பார்த்தாரு, வீடு வீடாக பார்த்தாரு, மக்கள் குறைய கேட்டார். 50 குறை கேட்டால் 5 குறையாவது நிவர்த்தி பண்ணுறாருல்ல, செய்யறாருல்ல, பாடுபடுறாருல்ல. மக்கள் தானே தேர்ந்தெடுத்தது, தானா வந்து போய் உட்காரலையே. உதயநிதி தான் பொறாம வந்துச்சுல விஜய் அரசியலுக்கு வந்ததும். விஜய் தான் கெத்து. ஆமா, அவர் பயம் வந்ததுனால தான் அவர் அப்படி பேசுறாரு. சின்ன பசங்கன்னா அவர் வீட்டுல உட்காந்து கார்ட்டூன் சேனல் பார்க்க சொல்லலாம். தளபதி கிட்டலாம் வர முடியாது. தளபதி வேற லெவலு, இவர் வேற லெவலு. இவர் இதே மாதிரி மாநாடு நடத்த சொல்லுங்க, 10 பேர் இருக்க மாட்டாங்க, சேர்லாம் காலியா இருக்கும். தலைவர் மாநாடு பார்த்தல, வெளில இருக்கும் கூட்டம், வரவே முடியாது யாருமே. தளபதி தான் அங்க எல்லாரும். அதே மாதிரி வந்து பொன்முடி என்ன சொல்லிருக்காரு, அமைச்சர் பொன்முடி என்ன சொல்லிருக்காரு, உதயநிதி படத்துல வந்து கொள்கை இருக்கும், கருத்து இருக்கும். விஜய் படத்துல ஒண்ணுமே இருக்காது, குப்பைன்னு சொல்லியிருக்காரு. எந்த படத்துலயுமே கொள்கை இல்லைன்றாரு. நீங்க என்ன பாக்குறீங்க? உதயநிதி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போய் பாத்துக்கிறாரு அவரு. தளபதி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் வந்து வெளியே நின்று பார்க்க சொல்லுங்க, தெரியும். அதான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. இதெல்லாம் வந்துட்டு கிடையாது. அதுதான் தளபதி தான் பேசுவாரு எல்லாத்துலயும். இல்ல அது எப்படி நம்ம அது வந்து அவங்கவுங்க கருத்து ஒன்று இருக்கும், அவங்கவுங்களுக்கு ஒன்று இது. அந்த மாதிரி வார்த்தைகள் வந்து நம்ம அரசியலுக்கு இல்ல, அது நம்ம கொஞ்சம் பார்த்து பேச வேண்டியது நம்ம கடமை. ஓகே, யாரு மனசையும் புண்படுத்தாம பேசுறது தான் ஒரு மனுஷனோட ஒரு நேர்மையான இது. ஓகே, அந்த மாதிரி பேசிக்கணும். யாரும் வந்து நமக்கு அந்த நம்ம பேசுற பேச்சுல நிறைய விஷயம் இருக்கு, அதை நம்ம தெளிவா பேசிக்கணும். விஜய் அவர்கள் வந்து சினிமாவில் தோத்ததுனால தான் அரசியலுக்குள்ள வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த அரசியல் வட்டாரத்துலாம் பேசிக்கிறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நிஜமாலே சினிமாவில் தோத்து தான் வந்திருக்காரு? தோக்கலாம் இல்லை ப்ரோ. இப்போ கூட பார்க்கறதுக்கு அவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறாங்க. சின்ன பசங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் படம் வருமானு எதிர்பார்த்துனுக்குறாங்க. ஓகே, அது வந்துச்சுன்னா பார்ப்பாங்க. அதனாலலாம் இல்லை. இப்போ எதனா ஒரு நம்ம இதுக்கு வந்து எதனா வரணும், எதனா தரணும், அதுக்காக வந்திருக்காரு அவர். கூட்டம் கூட்டினது பார்த்தீங்களா? அங்கே சினிமாவில் ஃபர்ஸ்ட் இருந்தார், இப்போ அரசியல் வந்திருக்காரு. எம்ஜிஆர் மாதிரி அவரால் முடிஞ்சதா கண்டிப்பாக வரும், பண்ணுவார் பார்க்குறோம். அப்படிலாம் இல்லை, அவர் வந்தாருன்னா கொஞ்சம் இன்னும் வேற எதனா லெவலில் தமிழ்நாடு முன்னேற நினைக்கிறேன். என்னோட சினிமாவோட உச்சத்தை விட்டு மக்களுக்காக வரேன்னு சொல்லியிருக்காரு. மற்றபடி அவர் தோத்துட்டேன்னு இல்லை. தோத்துட்டேன்னு சொன்னால் அது வந்து தப்பு.
தளபதி வந்து இப்ப நினைச்சா கூட எவ்வளவு கோடி சம்பாதிக்க முடியும் ஒரு படத்துக்கு. அது தோத்துட்டன்னு மட்டும் சொல்லக்கூடாது. யார் சொன்னது அவங்களுக்கே தெரியும் அது தப்புன்ட்டு. ப்ரோ அதான் அவரே சொல்லிட்டாரு, காசு அதிகமா வந்து சேர்ந்துச்சான் அவருக்கு. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, காசு உங்களால தான் நான் சேர்த்தேன், அதை உங்களுக்காக தான் செலவு பண்ணணும், அதுக்காக தான் அவர் வந்துக்கிறாரு அரசியல். பட் அதனால தோத்துட்டாரு அப்படி இப்படின்லாம் சொல்றதுலாம் ஃபேக். அதெல்லாம் நம்ப வேணாம். உங்களுக்கும் தோணும், பாக்குறவங்களுக்கும் தோணும்ல. நோ தோத்துட்டாரா 10 வருஷம் கழிச்சு வந்தாலும் அவர் ஃபீல்டில் வந்து நின்று பேசுவாங்க. தளபதி நீங்க தளபதி தான், அன்றும் தளபதி இன்றும் தளபதி, எப்போதும் தளபதி தானே அவ்வளோதான் சொல்லிட்டா வெற்றிங்க தான். நான் எப்படி பார்க்குறேன்னா, அது அவரோட தனிப்பட்ட விருப்பம். யாரும் யார் வேணா நிற்கலாம், அதுன்றது தான் நம்ம குடியுரிமை. அது அவரோட விருப்பம், வரட்டுமே, அதனால் என்ன தப்பு இருக்குது? யார் வேணா வரலாம்ல, நான் கூட நாளைக்கு நிற்கலாம்னு நினைக்கலாம், அதுதான விஷயம். அதை நம்ம பார்ப்போம் அவர் எப்படி ஜெயிக்கிறாரா என்னன்னு. தமிழ்நாட்டில் தொடர்ந்து வந்து குடும்ப அரசியல் நடத்திட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க நிறைய பேர். உதாரணத்துக்கு வந்து கலைஞர் அவர்கள், அடுத்தது ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி, அடுத்து இன்பநிதி கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அது நீங்கள் ஆதரிக்கிறீங்களா? இல்லை ப்ரோ, ஏன்னா ஒரு மாற்றம் வேணும், கன்ஃபார்ம் ஒரு மாற்றம் வேணும். அது தளபதியாக இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும், தளபதி இன்னும் நல்லா செய்வாருன்னு நினைக்கிறோம். எங்கள் அண்ணன் நல்லா பார்த்துப்பாரு. இல்லை தானே, ஏன்னா அடுத்தடுத்து வரவங்க அவங்க ஃபேமிலியே வந்துட்டு அப்போ மற்றவங்களாம் எதுக்கு இருக்காங்க. ஆனால் அவங்க வரிசையாக வரும்போது என்னென்னா, அவங்களுக்கு என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு தெரியும், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். தமிழ்நாட்டுக்கு நல்லது தானே, இப்போ பண்ணதோட இன்னும் நல்லா பண்ணலாம்னு பண்ண வாய்ப்பு. எங்கன்னா பண்ணுறாங்க, ஒன்றுமே பண்ண மாட்டேறாங்க, சும்மா இது வச்சு போட்டுறாங்க. குடும்ப அரசியல்னு எப்படி சொல்கிறாரு? திமுகவில் நடக்கிறத பற்றி விஜய்க்கு என்ன வந்திருக்கு? அவர் கட்சி ஆரம்பித்து இப்போ என்ன, அவர் கொடி வந்துடுச்சா, சின்னம் வந்துடுச்சா, இல்லை ஏதாவது ஒரு சின்ன எலெக்ஷனில் ஈடுபட்டிருக்கிறாரா, பொது தொண்டு செஞ்சுருக்கிறாரா, மழை பெஞ்ச வீட்டுக்கு போயிருக்கிறாரா, மழை பெஞ்சவங்களை கார் கொடுத்து அழைச்சிட்டு வந்து இவர் இருந்த இடத்துல தானே கிஃப்ட் கொடுக்குறாரு. அது மாதிரி இல்லையே, முதலமைச்சரும் போகிறாரு, துணை முதலமைச்சரும் போகிறாங்க, மற்ற அமைச்சருங்களும் போகிறாங்க, எம்எல்ஏவாக இருக்கிறவங்களும் போகிறாங்க, ஏன் கவுன்சிலர் கூட போய் பார்த்துருக்குறாங்க, சாதாரண உறுப்பினர் கூட போய் ரவுண்ட் அடித்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக குடும்ப அரசியல் நடந்துட்டு இருக்கு. ஆமாம், கலைஞர், அடுத்தது ஸ்டாலின், அடுத்தது உதயநிதி ஸ்டாலின். அதை நீங்கள் வரவேற்கிறீங்களா? இல்லை, எதிர்க்கிறோம். எதனால? குடும்பம் எதுக்கு நான் குடும்ப அரசியல்? இப்போ அவங்க இருந்தாங்கன்னா வண்டியில் தலைமுறை அவங்களே காசு சம்பாதிச்சுனே வருவாங்க. காசு சம்பாதிக்க அரசியல் கிடையாது, மக்களை பார்க்கறது தான் அரசியல். தளபதி இருந்தா பண்ணுவார். 2 கோடி வந்துட்டு சும்மா ஒன்று விட்டுவார்ல, அவர் 200 கோடி சும்மா கிடையாது. இப்போ அவர் வந்துட்டு காசுக்காகலாம் அரசியல் வரல, மக்களை பார்க்கறது தான் அரசியல் வராரு. வருவார், பார்ப்பாரு, ஜெயிப்பார். நான் கண்டிப்பாக ஆதரிக்க மாட்டேன். ஆதரிக்கவே மாட்டேன். ஏன்னா அது ஏன்னா அவங்க என்ன வரிசையாக வந்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு தெரியல என்னென்ன பண்ணுவாங்க. அப்போ அதாவது அது வந்து எப்படின்னா, அவங்களே வந்து எல்லாமே அராஜகமாக, அதாவது எப்படி சொல்கிறது, மன்னராட்சி மாதிரி ஆகிடுது. வேற ஒருத்தரும் வரணும்ல, அந்த கட்சியிலேயே கூட வேற யாராவது சேர்த்து பெரிய ஆளா ஒரு முதலமைச்சராக அப்படி ஆக்கலாம்ல. ஆனால் நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்களா, ஒருத்தர் ஆண்டுட்டு இருக்காரு, அடுத்த வருஷம் ஆண்டும் போது அவங்களுக்கு என்னென்ன பண்ணணும்னு தெரியும், அடுத்து என்னென்ன பண்ணணும்னு தெரியும்ல. அப்படி கிடையாது, அது வந்து நிர்வாகம் அவங்க கரெக்டாக நடத்திக்கணும், அவ்வளோதான். புரியுது. நம்ம வந்து அது எதுவும் நம்ம சொல்ல முடியாது. அது அவங்கவுங்க, அதுவும் அவங்க குடும்ப விஷயம் மாதிரி தான், அவங்களுக்குள்ள முடிவு பண்ணி அவங்களே பண்ணிக்கிறாங்க, அவ்வளோதான். உங்களோட ஃபேவரட் சொல்லுங்க, உதயநிதியா இல்லாட்டி விஜய் அவர்களா? 2 பேர்ல யார் அரசியல் நல்லா ஒர்க் பண்ண நினைக்கிறீங்க? விஜய் அவர்கள் தான் ஒர்க் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? சரி, அவங்களுக்குலாம் இத்தனை சான்ஸ் கொடுத்து பார்த்துருக்காங்க. இவ்வளோ எப்படி சொல்கிறது, ஒரு 15 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்காங்க, எதுவும் பெருசாக ஒன்றும் பண்ணிடல. இவர் கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம்ல. விஜய் வந்தா அது ஓகே. எதனால் ஆதரிக்கிறீங்க? ஏன்னா புதுசாக வந்தால் வேற என்ன பண்ணுவாங்கல்ல, இவங்களே இருக்கிறது அதுக்கு. உதயநிதி வந்து அரசியலில் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்களா, இல்லாட்டி விஜய் அவர்கள் வந்து பெஸ்ட்? தளபதி ப்ரோ. இல்லை, ஆனால் அவருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல உதயநிதி. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ப்ரோ, ஆனால் இப்போ அண்ணாவோட பார்வை எப்படி இருக்குன்னா, தெளிவாக இருக்குது, புதுசாக இருக்குது. மற்ற அவங்க எல்லாம் பண்ணதே பண்ணுறாங்களே தவிர புதுசாக எதுவும் பண்ணலை. இப்போ வந்து எங்கள் தளபதி பண்ணுறது வந்து கொஞ்சம் புதுசாக இருக்குது, ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வைக்கிறாரு. அதனால் கன்ஃபார்ம் தளபதி வின் பண்ண வாய்ப்பு இருக்குது ப்ரோ. சார், அவர் எந்த போஸ்ட்டுக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறாங்களோ அந்த கடமையை அவர் சரியாக செய்கிறார் சார். மக்கள் சேவைக்கு தொகுதி உறுப்பினராக தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க, அந்த பதவியை அவர் நல்லாவும் செய்கிறாரு. அதுக்கப்புறம் முதலமைச்சர் பார்த்து யாருக்கு வேணாலும் அமைச்சர் பதவி கொடுக்கலாம், அந்த பதவியையும் அவர் செய்கிறாரு. தொடர்ந்து சுற்றுறாரு, தான் குடும்பத்தையும் பார்க்குறாரு, மக்களுக்கும் சேவை செய்கிறாரு. மற்றபடி சினி ஃபீல்டில் ஏதாவது உண்டுனாலும் கூட அதுவும் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்து எத்தனையோ காரியங்களை செய்துக்கிட்டு இருக்கிறாரு, செய்யாமல் இல்லையே. ஒரு குடும்பத்தை 4 பேர் இருக்கிற குடும்பத்தையே எங்களாலெல்லாம் மேனேஜ் பண்ண முடியல. ஒரு எம்எல்ஏவாக இருக்கிறதையும் பார்க்குறாரு, அமைச்சரையும் பார்க்குறாரு, விளையாட்டுத்துறையும் பார்க்குறாரு, உதவி முதலமைச்சர் அதையும் பார்க்குறாரு. இதெல்லாம் சிறப்பு தகுதி தானே சார். அறிஞ்சிட்டு தான் இருக்கிறாரு. ஒரு சில தவறு நடக்கலாம் தான், அது ஒன்றும் பெருசு கிடையாது. என் குடும்பத்தை பார்க்குறப்பே என்னால் சமாளிக்க முடியல, 4 பேர் இருக்கிறது. இப்போ பொதுமக்கள் இருக்கிற ஒரு தொகுதிக்கு உட்பட்டது எத்தனை மக்கள் இருக்கிறாங்க, எவ்வளோ பிரச்சனை இருக்கும். 1 by 1 சேர்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க, செய்யாமல் இல்லை. ஒரு சில தவறுகள் நடக்க தான் செய்யும், யார் செஞ்சாலும்.
கடவுள் கிடையாது இல்ல. அது எப்படி நான் சொல்றது, ரெண்டு பேருமே எனக்கு பிடிக்காது. யாராவது அரசியல்ல இல்ல, எனக்கு ரெண்டு பேருமே பிடிக்காது. அதனால நான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரே கிடையாது. அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் வந்து ஆதவ அர்ஜுன் வந்து பேசியிருக்காரு. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அது சரின்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? சரின்னு தான் நினைக்கிறேன். அவங்க கட்சியில் நடக்கிறத பற்றி நான் அபிப்பிராயமே சொல்லக்கூடாது, நீங்கள் கேட்குறதால சொல்கிறேன். ஓகே. ஆதவ அர்ஜுனா என்ன ஃபங்க்ஷன் நடத்தினார் அதை சொல்லுங்கள். அம்பேத்கர் தானே, அதை தானே பேசணும். இப்போ இதை பற்றி பேச வேண்டியது இல்லையே. புரியுது. அடுத்த கட்சியை பற்றியே இதை பற்றியே சேர்க்க வேணாம். நீ வந்தது அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழா, நீ அவரை பற்றி பெருமையாக சொல்லு, அந்த நூலை பற்றி பெருமையாக சொல்லு. அடுத்த கட்சியை பற்றி சொல்ல வேண்டிய அபிப்பிராயமே அந்த மேடை கிடையாது. அது எல்லாருமே அந்த மேடையில் பகிர்ந்துக்கிறாங்கல்ல, அனைத்து கட்சிக்காரங்களும் வந்திருக்கிறாங்கல்ல. இப்போ ஏன் போய் அடுத்த கட்சியை பற்றி நீ பேசணும்? உன்னோட நோக்கம் என்ன? அம்பேத்கரை பெருமைப்படுத்தணும், அந்த நூலை பற்றி அதை பற்றி பேசு. அப்போ அந்த கட்சியில் இதுக்கு முன்னாடி வந்து திமுகவோட நெருக்கடி இருக்குன்னு சொல்கிறாங்க, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த நெருக்கடியை பற்றிலாம் அந்த கட்சி தலைவர் திருமாவளவன் அவரே சொல்லிட்டார், எந்த நெருக்கடியும் இல்லைன்ட்டு. இவர் ஏன் சொல்கிறாரு? இவருக்கு என்ன தெரியும்? கட்சியோட தலைவர் திருமாவளவன் அவரே சொல்கிறாரு இந்த கட்சியோட நெருக்கடி, எந்த கட்சியோட நெருக்கடியும் இல்லை அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம அபிப்பிராயம் என்னங்க? அதேமாரி வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து விஜயை பார்த்து சொல்லியிருக்காரு, நீங்கள் இன்னும் நிறைய காமன் சென்ஸ் வந்து வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது அவங்க அபிப்பிராயம் சார். எல்லாரும் அரசியலுக்கு வரலாம். எனக்கு கொஞ்சம் ஆர்வம் இருக்குது, 5% தான். அந்த பையன் இருக்கிறாரு, தூரமாக இருந்தால் நிற்கிறாரு, அவருக்கு அந்த ஆர்வம் இல்லை. சில பேருக்கு 95% ஆர்வம் இருக்குது, அவங்க டைரெக்டாக இறங்குறாங்க. பணபலம் வேணும், படபலம் வேணும், ஃபேமிலி பேக்ரவுண்டு வேணும், இதெல்லாம் இல்லை. நாங்கள் உறுப்பினராக இருக்கிறேன். நான் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தில் குறைஞ்சது ஒரு 45-50 வருஷமாக உறுப்பினராக இருக்கிறேன். எந்த பதவிக்கும் போட்டி போட்டதில்லை. தப்புன்னா தப்பும்போம், ரைட்டு சரியில்லைன்னா சரியில்லை, நம்ம செஞ்சது தவறு தான், நம்ம கட்சியில் இருக்கிறவங்கன்னு சொல்லுவோம். இந்த விஷயத்தில் அது மாதிரிலாம் இல்லை. சீமான் அவர்களுக்கு வந்து விஜய் அரசியலுக்கு வந்ததுனால அவருக்கு தாக்கம் எதிர்படும், அவர் கொஞ்சம் அடி வாங்குவார், ஓட்டுலாம் வந்து குறையும் சொல்கிறாங்க. அது நீங்கள் சீமானால ஓட்டு தான் பிரியுமே தவிர அவரால் ஒன்றும் இது ஆகாது. இல்லை விஜய்க்கு தாக்கமோ இல்லாட்டி சீமானால விஜயால சீமான் அவர்களுக்கு இல்லாட்டி ரெண்டு பேர்ல யாருக்காவது எல்லாம் இவங்க ரெண்டு பேராலுமே ஓட்டு தான் செதையுமே தவிர மற்றபடி எதுவும் மக்களுக்கு நல்லது நடக்காது. ஓட்டு பிரியுமே தவிர யார் இவங்க வருவாங்களா அவங்க வருவாங்களா எல்லா இடமும் பிரிஞ்சு தான் போவோம் ஓட்டு. புரியுது. ஒரு முழுமையான ஆட்சி, முழுமையான மக்களோட ஆட்சி வராது. ஓட்டு வந்து சிதைக்கிற வேலை தான் இது. ஓகே. இத்தனை வருஷம் அரசியல் கட்டத்தில் இப்போ வரப்போகிற 2026 அரசியல் வந்து ஒரு மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் இல்லை, மாறுதல் வந்தால் நல்லது தானேங்க. எப்பயும் ஒரே மாதிரியா நீ இல்லைன்னா நான் இல்லைனா நீ, இதே தான் இருக்குது. ஏன் அப்படி? கொஞ்சம் மாறுதல் தான் வரட்டுமே, யார் வேணால் வரட்டும், புதுசாக நாம் புதுசாக யோசிப்போம்.